ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணேஷ் காந்தி. ஸோ ஆக்சுவலாக வரப்போகிற மாதத்துல இருந்து ஆகஸ்ட் ஒரு 15க்கு மேலே மறுபடியும் வி பிளான் டு கோ ஃபார் அ ட்ரைனிங். பட் ட்ரைனிங் இன் த சென்ஸ் இண்டிவிஜுவலாக நம்ம ஆஃபீஸில் தான் கொடுக்க போகிறோம். ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலி ஆர் ஒன் ஆர் டூ பீப்புள்ஸ் மட்டும் தனித்தனியாக வச்சு அவங்க ப்ராடக்ட்ஸ் என்னவோ அந்த ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ட்ரைனிங்கை நான் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா, வெறும் பையர்ஸ் கிட்டே எப்படி பேசணும், பையர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், ஆர்டர் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டேஜ் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த ஏஜென்ட் மூலயமா பண்ண வேண்டிய ஒர்க் எதையுமே நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ண போகிறது இல்லை. வி ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் 9 o'clock ஸ்டார்ட் பண்ணும். எப்போ முடியும் அப்படிங்கிறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஃபீஸ்லாம் என்னங்கிறது நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ அதெல்லாம் நான் கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த டாபிக் ஆக்சுவலி இந்த வீடியோட ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து இங்கிலீஷ் நாலேஜ் பக்காவாக இருக்கணும், கம்பல்சரியாக இருக்கணும். உங்களோட மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஹை லெவலில், அதாவது மினிமம் ஒரு 5 to 10 lakhs இருக்கும். ஓகேங்களா? இது எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம சூஸ் பண்ணலாம். நம்ம பார்க்க போகிற டார்கெட்டட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னா யூஎஸ். இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு நான் டார்கெட் பண்ணியிருக்கேன். யூஎஸ் ஏன் டார்கெட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம எடுத்திருக்க ப்ராடக்ட் வந்து நான் டிஷர்ட் எடுத்திருக்கேன். ஸோ டிஷர்ட்டுன்னு இல்லை, நிறைய ப்ராடக்ட் யூஎஸில் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லீட்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, பையர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, நம்ம இப்போது ஸ்க்ரீனுக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து கூகுள் இந்தியாவில் இருக்கோம். இதில் வந்து amazon.comனு கொடுங்க. amazon.in இல்லை, .com. .inங்கிறது இந்தியா, .comங்கிறது யூஎஸ்ஏ. ஓகேங்களா? ஸோ amazon.comல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் டாலர்ஸில் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட்ஸில் போயிட்டு நான் மென்ஸ் கிளாத்திங் அந்த மாதிரி ரிலேட்டடில் எங்கே லிஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கேன். எஸ், கிளாத்திங், ஷூஸ் அண்ட் ஜுவல்லரியில் நான் மென் எடுக்கிறேன். இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதாவது இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருக்காங்க. நம்ம என்ன ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் கூட நீங்கள் இதில் லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ லிஸ்ட்டில் எடுத்து அந்த இதில் இருக்கிற பையருக்கு எப்படின்னு கால் பண்ணலாம். நான் இப்போ டிஷர்ட் எடுத்திருக்கேன்றதுனால நான் மென்னுக்கு போகிறேன். ஸோ அங்கே அதாவது ட்ரெஸ்ஸிங்கில் ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்க்க சொல்லும். நான் ஜென்ரலாக வார்ம் வெதர் ஸ்டேப்பிள்ஸ் எடுக்கிறேன். நம்ம அதிகமாக அதுதான் தயார் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் விலை நமக்கு கம்மியாக கிடைக்கிற பொருள் அதுதான். ஸோ இங்கே வந்து குட் த்ரெட்ஸு, மென்ஸு ஷார்ட் ஸ்லீவ்லாம் போட்டிருக்காங்க. இந்த மாடல்லாம் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இருக்குது அப்படின்னா நம்ம இவங்களுக்கு கால் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த பாஸ் அப்படின்ட்டு ஹூகோ பாஸ் அப்படிங்கிற மாடல் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ்ன்னு சொல்லி இந்த டிஷர்ட்ஸ் இது பொதுவாக கிடைக்கிறது இது. ஓகேங்களா? இந்த ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ் டிஷர்ட்டு நான் எடுக்கிறேன். இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.99, அதாவது $10. ஓகேங்களா? லக்கி பிராண்ட் அப்படின்ட்டு இன்னொரு கம்பெனி நேம் இருக்குது. ஸோ நான் 2 பேர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ் மென் ஸ்மால் மாடர்ன் ஃபிட்டு சூப்பர் சாஃப்ட் க்ரூ நெக் டிஷர்ட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா 60% காட்டன், 40% பாலிஸ்டர், இம்போர்ட்டட்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இம்போர்ட்டட் ப்ராடக்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இம்போர்ட் ப்ராடக்ட்டை நான் இப்போ இது யார் கொடுக்குறா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, இந்த ப்ராடக்ட்டை யார் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டை என்னால் அவங்கக்கிட்ட சேல் பண்ண ட்ரை பண்ண முடியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கூகுளில் ப்ரைவேட் விண்டோவுக்கு போகிறேன். ப்ரைவேட் விண்டோவுக்கு போகிறேன். அங்கே google.inக்கு வாங்க. இதில் கூகுள் அமெரிக்கான்னு கொடுங்க. இப்போது google.as அப்படிங்கிற ஃபஸ்ட் ஐக்கான் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். அதாவது கூகுள் அமெரிக்கன் செமோவா அப்படிங்கிற கூகுள் சர்ச் இன்ஜினில் நான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிறத காப்பி பண்ணி இப்படி ஒரு கம்பெனி இருக்கா அப்படின்னு பார்க்குறேன். அதாவது இங்கே மேலே இருக்குது பாருங்கள், அமேசானில் ப்ளூ கலரில். இது amazon.inலேயும் அப்படி தான் இருக்கும், amazon.comலேயும் அப்படி தான் இருக்கும். இதுதான் அந்த கம்பெனியோட நேம், இல்லை அமேசானில் அவங்க ரிஜிஸ்டர் பண்ண நேமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரூக்லின் காலேஜ் அத்லெட்டிக்ஸ்னு வந்திருக்கு, ப்ரூக்லின் காலேஜ்னு வந்திருக்கு. ஸோ நான் இது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். காலேஜ் அத்லெட்டிக்ஸ்னால் என்ன மீனிங்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். ஓகேங்களா? அத்லெட்டிக்ஸ் ப்ரூக்லின் காலேஜஸ். ஸோ நம்ம எதுக்கும் ப்ரூக்லின் காலேஜஸ் அத்லெட்டிக்ஸ் கிளாத்திங்னு கொடுத்துறேன் சேஃப்டிக்கு. ஸோ அப்போ எனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது வந்து சம் ஃபுட்பால் கிளப்பு. ஸோ இது நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ் அப்படின்ட்டு ஐஸ் பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அமேசான் ஆல்ரெடி நம்ம இதை தான் பார்த்தோன்றதுனால தேவையில்லை.
தென் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ப்ரூக்லின் பியர்ஸ் இதெல்லாம் கிடையாது. ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி ப்ரூக்லின். So into customer respect with our brand's mission, refine, condition, train, athletic, meet, athletic, condition, train, athletics, refine, condition, train. Is a go up parallel for the city to a whole lifestyle in activity. ஓகேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அமேசானில் எடுத்த இந்த ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னா இந்த ஐஸ் பிராண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க தாங்க. ஓகேங்களா, இதில் இது ஒரு பிராண்டுங்க. ப்ரூக்லின் அத்லெட்டிக்ஸுங்கிறது ஒரு பிராண்டுங்க. ஸோ இந்த காண்டாக்டர்ஸ் போங்க, இந்த காண்டாக்ட் நம்பர் இதில் இருக்கும். இதில் அவங்க மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி ஆர்டர் எடுங்க. ஆல் த பெஸ்ட். இது மாதிரி அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அபோட்டஸில் போனோன்னா அவங்க வேறு என்னென்ன பிராண்ட் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்க. ஏன்னா இங்கே ஆல்ரெடி அவங்க இம்போர்ட்டுன்னே மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க, இம்போர்ட்டட் ப்ராடக்ட்னே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்கெல்லாம் தைரியமாக ஃபேஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் இவங்க இந்தியாவில் தான் வாங்கியிருப்பாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்தது லக்கி பிராண்ட் அப்படின்ட்டு ஒரு மென்ஸ் வி ஷேப் நெக்ஸ்ட் டிஷர்ட்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை காப்பி பண்ணலான் இருக்கேன். லக்கி பிராண்டுன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, லக்கி பிராண்ட் அப்படிங்கிறது அநேகமாக இவங்களது இல்லை. ஸோ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ லக்கி பிராண்ட் கிளாத்திங்னு போட்டுப்போமா. லக்கி பிராண்ட் பேபி கிளாத்திங், உமன்ஸ் கிளாத்திங் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ பாய்ஸ் கிளாத்தர்ஸ் லக்கி பிராண்ட் .comனு இங்கே ஒன்று வந்திருக்கு. ஐ மீன் இப்போ நான் திருப்பி கூகுள் அமெரிக்கா இதில் தான் பார்த்தேன், இந்தியாவில் பார்க்கல. மேபி இந்தியாவில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒரு சில சமயம் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லக்கி பிராண்ட் இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு லக்கி பிராண்ட் இம்போர்ட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களும் இம்போர்ட்டட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இவங்ககிட்ட பேசி ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி டைப் நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கான்னா நம்ம அவங்கக்கிட்ட பேசலாம். ஸோ இவங்க காண்டாக்ட் அஸ் டீட்டெயில்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஸோ சைட் மேப், கிஃப்ட் கார்ட்ஸ், இன்ஸ்டாகாஸ், காண்டாக்ட் அஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்களோட முழு விவரங்கள் தெரியணும். ஆர்டர் ஸ்டேட்டஸ் என்ன, சேட் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் சர்வீஸு, ஸ்டோர் லொக்கேட் வச்சுருக்காங்கன்னா எத்தனை ஸ்டோர் வச்சுருக்காங்க, எத்தனை ஸ்டால் வச்சுருக்காங்க, அப்போ அந்த அளவுக்கு அவங்ககிட்ட டிமாண்ட் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் லீட்ஸை கண்டுபிடிக்கிறதுல பல மெத்தட் இருக்குது. அதில் ஒரு மெத்தட் தான் இது. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்கில் எப்படி என்ன மாதிரிலாம் நம்ம பையர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணலாம், பையர்கிட்ட எப்படி பேசணும், பையர்கிட்ட பேச சொல்ல நெகோசியேஷன் எப்படி பண்ணணும், பண்ண பிறகு ஆர்டரை எப்படி எடுக்கணும், அதுக்கு என்னென்ன ஃபார்மேட் இருக்குது. உங்களுடைய டார்கெட், அதாவது எங்களுடைய ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரைனிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருப்போம். ப்ராடக்ட்டையும் பையரையும் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ப்ராடக்ட்டையும் பையர் லொக்கேஷனையும் நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறமா தான் டாக்குமெண்டேஷன் வரணும். டாக்குமெண்டேஷன் ஒர்க்கை முடிஞ்ச பிறகு தான் நீங்கள் எங்ககிட்ட ஆன்லைன் ப்ரொமோஷன் அப்போ மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். அந்த ட்ரைனிங்கில் தான் பையரை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், நாங்கள் ஒரு பக்கம் பையரை எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், உங்களுக்கு அவங்க எப்படி ஃபோன் பண்ணுவாங்கங்கிறத சொல்லி தருவோம். ஸோ இது மூலியமாக தான் நம்ம ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் வந்த பிறகு எங்ககிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் வேறு யார் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். இதுதான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா?